பொதுவாக சிவன் அல்லது அம்மனை நோக்கி சித்தர்கள் கடுந்தவம் புரிந்து சித்த நிலை அல்லது மோட்சம் பெறுவதற்காகவே தவம் செய்திருப்பார்கள். பெருமாள் வராது, எனக்கு வேண்டிய பொருள் பாதா பைசா, அவங்க தான் பாதா பைசா வழிபடும். நமது நிகழ்ச்சியில் ஏற்கனவே சிவன் கோவிலில் தவம் செய்து சமாதி அடைந்த நாகத்தை பற்றியும் அம்மன் கோவிலில் நாகராணி தவம் செய்திருக்கும் காணொளியையும் கண்டிருப்பீர்கள். இன்று நாம் காண இருப்பது நீங்கள் இதுவரை எங்கும் பார்த்திராத அதிசயத்திலும் அதிசயமான காணொளி என்று சொல்லலாம். காரணம், சிவனை காண சித்தர்கள் தவம் செய்திருப்பார்கள் என்று நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் சித்தரை காண சேவல் தவம் செய்து கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், இந்த காணொளி காண்கிறீர்கள் என்றால் மிக அதிர்ஷ்டசாலி என்று கூட சொல்லலாம். ஏன், எதற்காக இவ்வாறு நாங்கள் சொல்கிறோம் என்று நிகழ்ச்சி முழுவதையும் பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும். பொதுவாக சிவன் அல்லது அம்மனை நோக்கி சித்தர்கள் கடுந்தவம் புரிந்து சித்த நிலை அல்லது மோட்சம் பெறுவதற்காகவே தவம் செய்திருப்பார்கள். ஆனால் இன்று காணும் காணொளியில் 5 அறிவு கொண்ட ஜீவராசி கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறது என்றால் எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். இந்த அரிய நிகழ்வு உலகத்தில் எங்காவது ஒரு மூலையில் தான் நடைபெறும். இன்று காணும் காணொளியில் எப்படி சேவல் தவம் செய்து கொண்டிருக்கிறது என்பதையும், யார் அந்த சித்தர், இவர் செய்த சித்து விளையாட்டுகள் என்னென்ன, தன்னுடைய ஆசிர்வாதம் கொடுத்து உலகம் முழுவதும் வணங்கிக் கொண்டிருக்கும் இவருடைய சீடர் யார் என பல சுவாரஸ்யம் நிறைந்த காணொளிகளை இந்த நிகழ்ச்சியில் உருவாக்கியிருக்கிறோம். நமது நிகழ்ச்சியில் ஏற்கனவே சிவன் கோவிலில் தவம் செய்து சமாதி அடைந்த நாகத்தை பற்றியும் அம்மன் கோவிலில் நாகராணி தவம் செய்திருக்கும் காணொளியையும் கண்டிருப்பீர்கள். அதேபோல் இன்று காண இருக்கும் காணொளியில் சித்தர் பீடத்தில் சேவல் அமர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அரிய காட்சியை காணொளியாக நேயர்களுக்காக படம் பிடித்து இந்நிகழ்ச்சியில் இணைத்துள்ளோம். பொறுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். முதலில் இங்கு அமர்ந்து அருளாசி புரிந்து கொண்டிருக்கும் சித்தர் யார் என்பதையும், இவர் மூலம் ஆசிர்வாதம் பெற்று இன்று உலகமே வணங்கிக் கொண்டிருக்கும் சீடர் யார் என்பதையும் விளக்கமாக காண்போம். மண், பெண், பொன் என்று மூன்றும் மாயை என்பதை நன்கறிந்தவர்கள் சித்தர்கள். நேபாள் நாட்டு இளவரசியாக பிறந்து அனைத்தையும் துறந்து காளி அவதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் மாயம்மா போலவும், செல்வ செழிப்புடன் கரூர் ஜமீன்தார் வம்சத்தில் பிறந்து அனைத்தையும் துறந்து தன்னுடைய 14ஆம் வயதில் வீட்டை விட்டு வெளியேறி 141 வயது வரை வாழ்ந்து சமாதி அடைந்த சத்குரு அப்பா பைத்திய சுவாமிகள் போல இன்று காண இருக்கும் சித்தர் கூட மன்னர் பரம்பரையை சார்ந்தவர்தான். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் வழிவந்த மன்னர் பரம்பரையில் பிறந்து தனது 13ஆம் வயதில் சுகபோக வாழ்க்கையை துறந்துவிட்டு குமரி முதல் இமயம் வரை நடைப்பயணத்தை மேற்கொண்டு பல சித்து விளையாட்டுகளை நிகழ்த்தியுள்ளார். இவருடைய வயது என்ன என்று யாராலும் கணித்து சொல்ல முடியாது. காரணம், 1ஆம் உலகப்போர் மற்றும் 2ஆம் உலகப்போரை பார்த்தவர் என்றும் 4 தலைமுறைகளாக உருவம் மாறாமல் இதுவரை வாழ்ந்துள்ளார் என்றும், இவருக்கு 250 வயது இருக்கலாம் என்றும் இவருடைய பக்தர்களால் சொல்லப்படுகின்றது. இளமை பருவத்தில் இந்தியா முழுவதும் நடைப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது மகாராஷ்டிராவில் சில காலம் தங்கியிருந்துள்ளார். அங்கே நெருங்கிய நண்பராக இருந்தவர் ஷீரடி சாய்பாபா என்று சொல்கிறார்கள். சுவாமிகளுக்கு உண்மையான பெயர் என்ன என்று யாருக்கும் தெரியாதாம். சில ஆண்டு காலம் கணக்கன்பட்டியிலும் காரைக்குடி அருகில் உள்ள கண்டனூரிலும் தங்கியிருந்துள்ளார். அதனால் இவரை பக்தர்கள் கண்டனூர் சுவாமி, கணக்கன்பட்டி சுவாமி என்றும், சில நேரங்களில் பொட்டுக்கடலை மட்டுமே உணவாக உண்பதால் பொட்டுக்கடலை சுவாமி என்றும், சில இடங்களில் ஒரு நாளைக்கு
2 தக்காளி மட்டுமே உண்பதால் தக்காளி சுவாமி என்றும் பல பெயர்களில் பக்தர்களால் அழைக்கப்பட்டுள்ளார். ஜீவசமாதி அடைவதற்கு முன்பே தன்னுடைய ஜீவசமாதியில் ஓம் ஸ்ரீ பிரம்மரிஷி மகேந்திரகிரி சித்தர் என்று பெயரை வையுங்கள் என்று சுவாமிகளே சொன்னதாக சொல்கிறார்கள். திருவண்ணாமலையில் சுவாமிகள் தங்கியிருப்பதை அறிந்து வழக்கறிஞர் ஒருவர் சுவாமியை காண வந்தார். அவருக்கு ஞான உபதேசம் கொடுத்து நீ இங்கே தங்கிவிடு என்று சுவாமிகள் சொன்னதால் அவரும் இறுதி வரை திருவண்ணாமலையிலேயே தங்கியிருந்தார். அவர் வேறு யாருமல்ல, விசிறி சுவாமி என்று அழைக்கப்படும் யோகிராம் சூரத்குமார் ஆவார். அதேபோல் பொள்ளாச்சி அருகில் உள்ள புரவிபாளையம் கோடி தாத்தா என்று பக்தர்களால் அன்புடன் அழைக்கப்படும் கோடிசாமியும் மகேந்திரகிரி சித்தரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளார்கள். பழனியில் சில ஆண்டு காலம் தங்கி இருந்த பொழுது ராஜயோக மௌனத்துடன் நீ இங்கேயே இரு என்று ஆசிர்வாதம் செய்துள்ளார். அந்த ஆசிர்வாதம் பெற்ற சித்தர் யார் என்றால் இன்று புலிப்பாணி சித்தர் அவதாரமாக சொல்லப்படும் சாக்கடை சித்தராவார். கணக்கன்பட்டி அருகே கோம்பைப்பட்டி என்னும் ஊரில் சில ஆண்டு காலம் சுவாமிகள் தங்கி இருந்ததாக சொல்கிறார்கள். காளிமுத்து என்பவர் சுவாமிகளிடம் நெருங்கி பழக ஆரம்பித்துள்ளார். மகேந்திரகிரி சித்தருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் காளிமுத்து செய்து வந்துள்ளார். காளிமுத்துவிடம் சூட்சுமமாக சில வார்த்தைகளை சொல்வாராம். குழாய் தண்ணி எடுக்கும் போது குடிக்க தண்ணீர் கொண்டு வாடா என்று காளிமுத்துவிடம் சொல்வாராம். குழாய் தண்ணீர் என்றால் பட்ட சாராயத்தை தான் மறைமுகமாக மகேந்திரகிரி சித்தர் கூறுவாராம். நாட்டுக்கோழி சூப்பு என்றால் சுவாமிகளுக்கு மிகவும் பிடிக்குமாம். அதேபோல் கஞ்சாவை அடிக்கடி புகைப்பாராம். இவை அனைத்தும் சுவாமிகளுக்கு காளிமுத்துவும் மற்றும் ஊர்க்காரர்களும் பணிவிடையாக செய்துள்ளார்கள். காளிமுத்து எப்படி சுவாமிகளிடம் நெருங்கி பழகலாம் என்று ஒரு சிலர் கோபம் கொண்டு காளிமுத்துவை இடும்பன் மலைக்கு அழைத்து சென்று அடித்து கொன்றுள்ளார்கள். அதன் பின்னர் இறந்த காளிமுத்துவின் உடம்பை அரசு மருத்துவமனையில் வைத்திருந்தார்கள். இதை ஞானத்தில் அறிந்த மகேந்திர சித்தர் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று காளிமுத்துவின் உடலை கட்டி அணைக்க இறந்தவர் மீண்டும் உயிர் பெற்றார். காளிமுத்துவிற்கு ஞான உபதேசம் கொடுத்து இந்த ஊரை காத்து நீ இங்கே இரு என்று மகேந்திரகிரி சித்தர் கூறிவிட்டு சென்றுள்ளார். இறந்து மீண்டும் உயிர் பெற்ற அந்த காளிமுத்து என்பவர் வேறு யாருமல்ல, இன்று உலகமே போற்றி வணங்கக்கூடிய கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி ஆவார். கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளுக்கும் மகேந்திர சித்தருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்துள்ளது. மகேந்திரகிரி சித்தர் பல மொழிகளில் பேசக்கூடியவர் என்றும் மலையாளம் கலந்து தமிழில்தான் அதிகமாக பேசுவார் என்றும் சொல்கிறார்கள். சாப்பிடுறதுக்கு யாரும் இல்லை, எனக்கே செலவுண்டு. அவர் 8 மணிக்குன்னா அவங்க வந்து சொல்லிட்டேன், 8:30 வந்துடும். எப்பவும் இல்லை, இது 10 நாளைக்கு ஒருக்க வந்துட்டே தான். பெருமாள் வராது. எனக்கு வேண்டிய பொருள் பாதா பைசா அவங்க தான் பாதா பைசா அக்கௌண்ட்டாக வாங்கிட்டு வரும். அவங்க தான் வாங்கிட்டு வரும். நான் எதுவும் விரும்பாது. நான் பாதாம் பைசாலாம் போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் அப்புறம் பெஸ்தான் பருப்பேன், பாதாம் பருப்பே ஊற போட்டுருக்கு பாருங்க, டப்பாவில் பாரு, அது மாதிரி இருக்குது. அதுதான் நாளைக்கு 4 பருப்பு சாப்பிடும். இப்போ சாப்பிடலாம் இல்லைப்பா. சுவாமிகளிடம் எப்போதும் கருநீலத்தில் பெரிய குடை ஒன்று இருக்குமா. அந்த குடையிலிருந்து பக்தர்கள் யாரேனும் கஷ்டங்களோடு வரும்பொழுது அவர்கள் கஷ்டத்திற்கு ஏற்ப குடையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுப்பாராம். எவ்வளவு பணம் எடுத்தாலும் வந்து கொண்டே இருக்குமாம் என்று இவருடைய பக்தர்கள் இன்றும் மெய்சிலிர்க்க சொல்கிறார்கள். சித்தருடைய ஜீவசமாதி அருகிலேயே ஆத்திமரம் என்று ஒரு மரம் உள்ளது. மரத்துக்கு கீழே கருப்பண்ண சுவாமி குதிரையில் பவனி வருவது போல் அமைத்துள்ளார்கள். என்ன காரணம் என்று கேட்டதற்கு, சுவாமிகள் இருக்கும் பொழுது இந்த மரத்தடியில் கருப்பண்ண சுவாமி இருப்பதாகவும் இந்த ஆத்தி மரத்திலிருந்து 7 இலைகளை பறித்து குழந்தை இல்லாதவர்கள் சாப்பிட்டால் 3 மாதத்தில் கரு உருவாகி
நல்ல முறையில் குழந்தை பிறக்கும் என்றும் சுவாமிகள் சொன்னதை இன்று வரை ஜீவசமாதியை நிர்வகித்து வரும் ராமலிங்க ஐயா என்பவர் வரும் பக்தர்களுக்கு இலைகளை பறித்து கொடுக்கின்றார். அதே போல பல பேருக்கு குழந்தை பிறந்ததாக சொல்கிறார்கள். தன்னுடைய ஜீவசமாதியை தானே அமைத்து கட்டியுள்ளார். எப்படி என்றால் 8 தூண்கள் உள்புறமும் 12 தூண்கள் வெளிப்புறமும் அமையுமாறு அமைத்துள்ளார். அதேபோல் தன்னுடைய சமாதியில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார். அது என்ன கணக்கு? 8 தூண்கள் மற்றும் 12 தூண்கள் என்றால் நவகிரகங்கள் 8ஐ குறிப்பதாகும். அதேபோல் வெளிப்புறத்தில் 12 ராசியையும் குறிக்க 12 தூண்கள் என்று சுவாமிகள் சூட்சுமமாக வெளிப்படுத்தியுள்ளார். சரி, 8 தூண்கள் தானே உள்ளது என்று நாம் யோசிக்கலாம். 9வதாக சூரிய கிரகத்தை பிரதிபலிக்கும் வகையில் நடுவில் சுவாமிகள் ஜீவசமாதி அமைத்துள்ளார் என்பது சூட்சுமத்தில் சூட்சுமமாகும். தன்னை நாடி நம்பி வருபவர்களுக்கு கிரகதோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை நம்பி வந்தவர்களை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டேன் என்று சுவாமிகள் இருக்கும் பொழுதே சொன்னதாக பக்தர்கள் எங்களிடம் விவரித்துள்ளார்கள். சித்தர் சமாதியாவதற்கு முன்பே சூட்சுமமாக நான் அமர்வதற்கு இடம் தேவை என்று கூறியுள்ளார். பல அரசியல்வாதிகளும் பெரும் செல்வந்தர்களும் இடத்தை கொடுக்க முன் வந்துள்ளார்கள். 100 ஏக்கர் 200 ஏக்கர் என்று தர தயாராக இருந்துள்ளார்கள். ஆனால் சுவாமிகளுக்கு அதில் உடன்பாடு இல்லை. ராமலிங்கம் ஐயாவிடம் நான் அமர்வதற்கு உனது இடத்தை கொடுப்பாயா என்று கேட்டுள்ளார். அதற்கு ராமலிங்கம் ஐயா இது என்னுடைய பாக்கியம் என்று தன்னுடைய நிலத்திலிருந்து 10 ஏக்கரை சுவாமிகளுக்கு கொடுத்துள்ளார். அதுதான் இன்று ஜீவசமாதியாக சுவாமிகள் அமர்ந்திருக்கும் இடமாகும். இந்த ஜீவசமாதி எங்கு உள்ளது என்றால் சிவகங்கையில் இருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் மதகுப்பட்டி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. மகேந்திரகிரி சித்தர் நவகண்ட யோகத்தை செய்துள்ளார் என்பதற்கு சாட்சியாக ராமலிங்கம் ஐயா மெய் சிலிர்க்க எங்களிடம் பகிர்ந்து கொண்டார். அதை கேட்டு நாங்களும் மெய் சிலிர்த்து போனோம். என்னவென்றால், சாமிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு என்ன பெரிய அற்புதம்னா, நானும் எனது நண்பரும் அவங்க சாமிகள் கண்ணனூரில் தங்கியிருக்கல ஒரு நாள் பார்க்க போயிருந்தோம். போயிருக்கையில் பார்த்தா அப்படி துண்டு துண்டாக கிடக்குறா. என்னை பார்த்தா ஒரு 9 துண்டு தனித்தனியாக கிடக்கு. ஆஹா, என்னடா சாமி இப்போ தானே பார்த்துட்டு போனோம், 2-3 நாளைக்கு முன்னால் பார்த்துட்டு போனோம், இப்படி இருக்காங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப படவெடுத்து போச்சு. ஏதோ நடந்து போச்சுடா அப்படின்னு பதட்டத்தோடு வெளியில் வந்து என்ன செய்கிறதுன்னே முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஜெகன் அப்படி சாமிகளை வந்து என்னை வந்து ஜெகன் கூப்பிட்றாங்க. என்னோட உண்மையான பேர் ராமலிங்கம், சாமிகள் கூப்பிட்ற பேர் ஜெகன்னு சொல்லுவாங்க. என்ன ஜெகன், என்ன எப்போ வந்த அப்படின்னு. சாமிகள் வந்து மலையாளங்கள் வந்து தமிழில் தான் பேசுவாங்க. அப்போ என்ன என்ன வந்தது, எப்போ வந்தது நீ அப்படின்னா, சாமி நான் இப்போ தான் வந்தேன் அப்படி. எனக்கு படம் வரத்து பற்றி என்ன இப்போ தான் இப்படி இருந்து பார்த்தோம், இப்படி இருக்காங்களே சாமி அப்படின்னு. சாமிகள் வந்து அப்புறம் தான் ஒவ்வொருத்தலாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு நான் காட்சி கொடுத்துருக்காங்க. அவங்க வாழ்ந்த காலத்தில் கணக்கப்பட்டியில் உள்ள ஒரு பார்த்துருக்காங்க, கரியாம்பட்டின்னு சொல்லி ஒரு ஊர், அந்த ஊரில் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி நவகண்ட யோகம் ரொம்ப அற்புதமாக உள்ளவங்களுக்கு அந்த காட்சி கொடுத்துருக்கா. அதில் அந்த காட்சி எனக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சு. இறுதியாக சுவாமிகள் 2017ஆம் ஆண்டு தை மாதம் பூராட நட்சத்திரத்தில் தை அமாவாசை அன்று ஜீவசமாதி அடைந்துள்ளார். சமாதியாவதை முன்கூட்டியே பக்தர்களிடம் சூட்சுமமாக தெரிவித்துள்ளார். எப்படி என்றால், அண்ணன் சிங்கப்பூரில் இருக்காரு. அப்போ அவர் 1 மாதத்துக்கு முன்னால் அண்ணன் தங்கச்சி எல்லாம் சிங்கப்பூரில் இருக்காங்க. 1 மாதத்துக்கு முன்னால் கிளம்புறாங்க சிங்கப்பூருக்கு போகிறோம்னு. சரி போயிட்டு இன்னொரு அடுத்த மாதம் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்துடுங்க அப்படின்னு சூசகமாக சொல்கிறாங்க. சரின்ட்டு போயிட்டாங்க. பார்த்தா அடுத்த மாதமே சாமிகள் வந்து முக்தி அடையிறதுக்கான வேலையை பார்த்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, நீ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு வர சொல்லு அப்படின்னு. சரின்னு ஃபோன் பண்ணேன். அண்ணனும் கிளம்பி வந்துட்டாங்க. இங்கே உள்ளவங்கள்ட்டையுமே சூசகமாக சொல்லுவாங்க. ஒரு அம்மா மதுரையில்
வந்து சாமியை பார்க்க வரும். அந்த அம்மா வந்து 23ஆம் தேதி கல்யாணம், ஜனவரி 23 கல்யாணத்தை முடிச்சிரு, 25 ரிசப்ஷனை முடிச்சிரு, 26 கிளம்பி நீ இங்கே வா, நானும் வந்துடுவேன். ஜனவரி 26 நீங்கள் வந்து நானும் வந்துடுவேன். மறுநாள் அமாவாசை, தை அமாவாசை அப்படின்னாங்க. சரி, ஏதோ யதார்த்தமாக சொல்கிறாருன்னா அந்த அம்மா அழுகுது. சாமி என்ன சாமி இப்படி சொன்னீங்க, கரெக்டாக அவங்க சித்தியாகி 26ஆம் தேதி நாங்கள் இங்கே கொண்டாந்துட்டோம். இங்கே கொண்டாந்து அவங்களுக்கு வச்சுருக்கையில் எல்லாம் நிறைய பேருக்கு சுசகமாகவே சொல்லிட்டாங்க, நான் இத்தனாம் தேதி இதாக சித்தி ஆயிடுவேன் அப்படின்னு. சரி, ஆரம்பத்திலேயே சேவல் ஒன்று தவம் செய்து கொண்டிருக்கிறது என்று கூறினோம் அல்லவா? அதை பற்றி இப்பொழுது காண்போம். அதற்கு முன்பு சேவல் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கும் அதிசய காணொளியை இதோ சிவபிரபஞ்ச நேயர்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். அனைவரும் பார்த்து பயன்பெறுங்கள். இங்கு வேண்டுதலுக்காக சேவல்களையும் ஆடுகளையும் வேண்டிக் கொண்டு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்துவார்கள். இங்கு எண்ணற்ற சேவல்களை பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரே ஒரு சேவல் மட்டும் தனியாக தான் அமர்கின்றது. மாலை வேளையில் மற்ற சேவல்கள் அனைத்தும் அருகில் இருக்கும் மரத்தின் மேலோ அல்லது கூரை மேலோ அமர்ந்து விடுகிறது. ஆனால் ஒரு சேவல் மட்டுமே சமாதிக்கு நேர் எதிரே எப்பொழுதும் அமர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை கண் பார்வை குறைவாக இருக்கலாம் என்று யோசிக்கலாம். அருகில் கேமரா செல்லும் பொழுது சேவலின் பார்வை நம் மீது திரும்புகின்றது. எங்கே தொந்தரவு செய்ய வருவார்களோ என்று மீண்டும் மீண்டும் அங்கேயே அமர்கிறது தவிர பயந்து ஓடவில்லை. அதேபோல் சுவாமிகளுக்காக படைக்கப்படும் உணவை கூட இந்த சேவல்தான் உண்கிறது. பகல் நேரத்திலும் சமாதியை சுற்றிதான் வருகிறது. தவிர மற்ற சேவல்களைப் போல இரை தேட செல்வதில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் இதை தொந்தரவு செய்தோம் என்றால் எங்கேயோ நமக்கு சாபம் வந்து விடுமோ என்று அச்சத்தில் அதை தொந்தரவு செய்யாமல் விலகி வந்துவிட்டோம். முற்பிறவியில் ஏதோ ஒரு வகையில் சுவாமிகளுடன் தொடர்பு இருந்திருக்க வேண்டும் என்றும் கர்மாவின் அடிப்படையில் இப்பிறவியில் சுவாமிகளோடு சேவல் பயணிக்கிறது என்பதை மட்டும் நம்மால் உணர முடிகின்றது. ஞான உபதேசம் கொடுத்து பல சித்தர்களை உருவாக்கியவர் இன்று நேரில் தரிசனம் செய்கிறோம் என்று மகிழ்ச்சியுடன் அவரிடம் ஆசிர்வாதம் பெற்று நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோம். இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.